கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ராவின் புத்தகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த காரியத்தை கேள்விப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை விரும்பாத இன்னொரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற உற்சாகத்தை இழந்து போக செய்கிறார்கள். கைகளை தளர பண்ணுகிறார்கள். அவங்களுக்கு இருந்த அந்த வேலையை விட்டு விடும்படி நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை விட்டு விட்டார்கள். அதே சூழ்நிலையில கர்த்தர் 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். சகரியா, ஆகாய் என்கிற 2 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்பி அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். பைபிள்ல அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளைகள் பக்க பலமா இருந்தார்கள், திடப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷமாய் மறுபடியுமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அவர்கள் உற்சாகப்படுகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரே ஜனங்கள் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 கூட்ட ஜனங்கள் வர்றாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுடைய ஊழியத்தை ஆலயத்தை கட்டுவதற்கு தடை செய்கிற ஒரு கூட்டமாய் இருக்கிறது. இன்னொரு கூட்ட ஜனங்கள், தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பலப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அநேகர் தமிழ்நாட்டுல, நம்முடைய தேசங்கள்ல ஊழியம் செய்கிற எல்லாரையும் குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் அதிகமா இருக்கிறது. ஆனால் குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் கர்த்தருடைய வேலையை தடுக்குமே ஒழிய கர்த்தருடைய வேலையை கட்ட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. இன்றைக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சபையில ஒருவேளை நம்முடைய ஊழியக்காரர் மூலியமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னா அவர்களை உற்சாகப்படுத்துங்க. ஒருவேளை நம்முடைய சபையில ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள் என்றால், உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார்கள் என்றால், அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இன்னும் ஊழியம் செய்வதற்கு அது அவர்களுக்கு உதவியா இருக்கும். உண்மையாய் ஊழியம் செய்கிற அநேகர் பெரிய காயங்களோடு, வலிகளோடு, வேதனைகளோடு செய்த வேலையை விட்டு விடாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதை விட்டு விடாதபடி தொடர்ந்து உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, அவர்களுக்கு தேவை உற்சாகமான வார்த்தைகள், அவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள் இன்றைக்கு தேவை. ஒருவேளை நம்முடைய குடும்ப ஜெபத்துல கூட நம்ம கூட இருக்கிற நம்முடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம். ஒருவேளை குடும்ப ஜெபத்துலதான், நம்ம குடும்ப ஜெபத்துல உட்காரும் போதுதான் சண்டை புதுசா வருது அப்படின்னு ஒரு சிலர் எண்ணலாம். ஆனா நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்லா பாடுறாங்க அப்படின்னா நல்லா பாடுறீங்கன்னு அவங்களை உற்சாகப்படுத்தணும். நம்ம தியானிக்கிற வசனங்களை நம்ம குடும்ப ஜெபத்துல பகிர்ந்து கொள்ளலாம், கணவனிடத்துல மனைவியிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த கூட்டத்துல நம்ம இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள் ஒரு கூட்டத்தை, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறதா அல்லது உடைக்கிறதா? உடைக்கிற கூட்டத்துல நாம் இருக்கவே கூடாது. நம்மால முடிந்த அளவு மற்றவர்களை உற்சாகப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளை ஊக்குவிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை வராதபடி கர்த்தர் தாமே நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.